In the Bible, the book of Genesis, first chapter, 28th verse is the topic for this message today. இன்றைய செய்திக்கான வசனம் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். God says, "Be fruitful and multiply." நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். That is the word that the Lord spoke to Adam. ஆதாம் இடத்திலே கர்த்தர் பேசின அந்த வார்த்தை. God could have said, "Worship me." கர்த்தர் சொல்லியிருக்கலாம், என்னை ஆராதியுங்கள். Or God could have told the first word as, "Do something useful." ஏதாவது பிரயோஜனமாய் செய் என்று கர்த்தர் Or சொல்லியிருக்கலாம். God could have said, "Go pray." போய் ஜெபி என்று Or சொல்லியிருக்கலாம். God could have said, "Go and do something," or anything else. ஏதாவது ஒன்றை செய் என்று ஏதாவது ஒரு காரியத்தை But சொல்லியிருக்கலாம். God was very specific. The first thing that he uttered to Adam. ஆனால் முதலாவதாக ஆதாம் இடத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே அவர் குறிப்பா இருந்தார். God is not like us. He utters every word that is not needed. நம்மை போல வீணாய் வார்த்தைகளை பேசுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. He is very careful with every word that he speaks. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் கவனமுள்ள ஒரு தேவன் If அவர். God says something at the beginning, it means that is the foundation of everything that is going to be built. ஆதியிலே முதலாவதாக கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அதுதான் எல்லாவற்றிற்கும் ஒரு அஸ்திபாரமா இருக்கும் என்று நான் The Bible விசுவாசிக்கிறேன். says God spoke to Adam and said, "Be fruitful." வேதம் சொல்லுகிறது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி என்று சொல்லுகிறார். See, we as Christians, we think being fruitful is about prosperity. நாம் எப்பொழுதுமே கிறிஸ்தவர்களாய் நம்முடைய மனதிலே இருக்கிறது கனி தருகிறவர்கள் என்றால் அல்லது பலுகி பெருகி என்று சொன்னால் எப்பொழுதுமே ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருப்பது என்று தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். No, but that is the basic command that the Lord gave to a mankind at the beginning. மனிதனுக்கு முதலாவதாய் கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு வார்த்தை அதுதான். Today in the world, if you see, there are people are filled with frustration. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும்போது ஜனங்கள் விரக்தியினால் நிரம்பி They இருக்கிறார்கள். are filled with pains. அவர்கள் வேதனைகளினால் நிரம்பி இருக்கிறார்கள். You know what is the basic reason behind that? அதுடைய காரணம் என்ன தெரியுமா? The reason is they are not fruitful. ஏனென்றால் அவர்கள் நிறைவாகவில்லை. That is why God gave them a secret. ஆகவே தான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ரகசியத்தை கொடுக்கிறார். He says, "Be fruitful." அவர் சொல்லுகிறார், நீ பலுகி பெருகு. Be fruitful. கனி தருகிறவர்களா இருக்க வேண்டும், பலுகி பெருகு. This is where we miss. இங்கே நாம் தவற விடுகிறோம். The Bible says in John 15:16, யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Here the foundation about this verse is, இந்த வார்த்தையின் அஸ்திபாரம் என்னவென்றால், when you bear fruit, நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது you glorify the Father in heaven. நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை Or மகிமைப்படுத்துகிறீர்கள். I can say like this, இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால், anyone who wants to glorify the Father, பிதாவை மகிமைப்படுத்த ஒருவன் விரும்பினால், he just not by saying, "Lord, I glorify you," he is not glorified. பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறதுனாலே கர்த்தர் மகிமைப்படுகிறது The இல்லை. Bible clearly teaches us, when you bear fruits, God is glorified. வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது, நாம் கனி கொடுக்கும் பொழுது பிதா அதிலே மகிமைப்படுகிறார். Bearing fruits in a three different experience. In a spiritual side, it is an experience of a character. ஆவிக்குரிய விதத்திலே பார்க்கலாம், கனி கொடுப்பது என்பது மூன்று நிலைகளிலே பார்க்க முடியும். ஆவிக்குரிய விதத்திலே பார்க்கும் பொழுது கனி கொடுப்பல் என்பது ஆவிக்குரிய அது ஒரு அனுபவமாய் of a இருக்கிறது. character. ஆவிக்குரிய சுபாவத்திற்குரியதா இருக்கிறது. There are three different kinds of groups that are found or seen in the Bible. வேதத்திலே மூன்று வித்தியாசமான குழுக்களை நாம் பார்க்க முடியும். One group have no fruits. ஒரு குழு ஜனங்களுக்கு கனி இல்லை. The second group has some fruits. இரண்டாவது குழுவோ கொஞ்சம் கனி உடையவர்களா The இருக்கிறார்கள். third group are the group which has more fruits. மூன்றாவது குழுவினர் அதிக கனி கொடுக்கிறவர்களா இருந்தார்கள். When you compare it to a church, ஒரு ஆலயத்தோடு கூட ஒரு சபையோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்த்தால், church is a garden where God has planted the trees of you சபை and me. என்பது ஒரு தோட்டம் போல கர்த்தர் தம்முடைய விதையை விதைத்திருக்கிற ஒரு தோட்டம். And God expects every tree that is seated in the church to bear fruit. கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விதையும் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். If a person does not give fruit even after he is inside this church for 3 years, I'm going to show it from the word. 3 ஆண்டுகள் இந்த சபையில ஒரு சபையில இருந்தும் அந்த சபையிலே கனி கொடுக்காமல் ஒரு விதை இருந்தால், the word comes to him, cut him off.
கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அந்த 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 மரத்தை வெட்டி போடு. It is a serious word. அது ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. Bible does not say about something which does not mean anything. எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் வேதத்திலே ஒரு வார்த்தை எழுதப்படாது. Every branch that needs to bear fruit, God has to prune it. ஒவ்வொரு கிளையும் கனி கொடுக்க வேண்டுமானால் கர்த்தர் அதை பண்படுத்த Or வேண்டும். I can say like this, God prunes only those who gives fruits. அல்லது வேறு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் கனி கொடுக்கிற அந்த மரத்தை கிளை தான் கர்த்தர் பண்படுத்துகிறார். There are three kinds of barrenness in the life of people which the Bible says. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான மலட்டு தன்மையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. That is where God wants us to give fruits. அங்கே அந்த இடங்களிலே தான் நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The first barrenness is the barrenness of the body. முதல் மலட்டு தன்மை சரீரத்தின் மலட்டு தன்மை என்று சொல்லலாம். It's a barrenness of the body. சரீரத்திலே ஒரு மலட்டு தன்மை. The second kind of barrenness is the barrenness of cattle or the work and the business that we have. இரண்டாவது விதமான மலட்டு தன்மை பார்க்கும்போது நம்முடைய வேலை அல்லது நாம் செய்கிற தொழிலிலே இருக்கிற ஒரு மலடு. The third kind of barrenness is the barrenness of the ground. மூன்றாவது விதமான மலட்டு தன்மை நிலத்திலே இருக்கிற மலட்டு தன்மை. These are the three kinds of barrenness which God wants to address to every person who is seated here. இந்த மூன்று நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த மூன்று விதமான மலட்டு தன்மையை தான் கர்த்தர் நேரடியாய் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். God wants to tell something to you today. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். God wants you to be fruitful in all these three areas. இந்த மூன்று நிலைகளிலும் மூன்று பகுதிகளிலும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். You should be fruitful in your life, in your health. உங்களுடைய சுகத்திலே உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். You should be fruitful in what God has given you in your work or in your business. உங்களுடைய கரத்திலே கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ உங்களுடைய வேலை இருக்கலாம் உங்களுடைய தொழில் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதிலே நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது அது ஊழியமா இருக்கலாம் ஊழியத்திலும் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். And the third, you need to give fruitful with what God has given in your hand. It can be a land, it can be a house, it can be something that God has given you. மூன்றாவதா கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது உங்கள் வீடா இருக்கலாம் உங்கள் நிலமா இருக்கலாம் எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். The Bible says good and faithful to one whom is fruitful. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நல்லதும் உண்மையுமான ஒருவன் கனி தருகிறவனா இருக்கிறான். When you go to a talent parable, there was a person who had 1, 2 and 5, but God looks at the person who was fruitful and he tells them good and faithful servant. நீங்கள் அந்த தாலந்து கொடுத்த அந்த ஊமை குறித்து பார்க்கும்போது ஒரு தாலந்து இரண்டு தாலந்து ஐந்து தாலந்து இருக்கிறவனை பார்க்கும்போது கர்த்தர் கடைசியை பார்த்து சொல்கிறார் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று. You should understand clearly that is a foundation of God's idea about your life. இதை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அஸ்திபாரம் அது. He could have had a different God doesn't tell about what was his life. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கர்த்தர் சொல்லவில்லை. God didn't tell about his prayer life. அவனுடைய ஜெப வாழ்க்கை குறித்து God didn't tell about his walk. அவனுடைய நடை குறித்து சொல்லவில்லை. But God was pointing to something very specific here. ஏதோ ஒன்றை குறிப்பாய் கர்த்தர் அங்கே காண்பிக்கிறார். God says you are a faithful servant and you are a good servant when you are able to produce fruits. நீ கனி கொடுக்கிறவனா இருந்தால் நீ கனி கொடுத்தால் நீ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And he says to the one who didn't give fruits that you are slothful, you are lazy and wicked. கர்த்தர் கனி கொடுக்காத அந்த இன்னொரு ஊழியக்காரனை பார்த்து நீ சோம்பேறி நீ அக்கிரம செய்கைக்காரன் என்று சொல்லுகிறார். See, these are the two things God is going to talk to us. இந்த இரண்டு காரியங்களில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். We all will fall under either of these two categories. இந்த ஏதாவது ஒரு ரெண்டு நிலையிலே தான் நாம் வருகிறோம். God might either see and tell you you are a good and faithful servant, you have given fruits. கர்த்தர் உங்களை பார்த்து நீ நல்ல கனி கொடுத்திருக்கிறாய் நீ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லலாம். Or you could have been a very nice person but didn't give a fruit. God will look at you and say you are a wicked and a lazy person. நீங்கள் நல்ல காரியங்களை செய்து நல்ல எல்லாம் பண்றவரா இருந்தாலும் நீங்கள் கனி கொடுக்காவிட்டால் கர்த்தர் உங்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே அப்படி என்று சொல்லலாம். See, being fruitful is a commandment. கனி கொடுக்கிறவர்களா இருப்பது என்பது ஒரு கட்டளை. There are 4 reasons why a person is fruitless. கனி இல்லாமல் இருப்பதற்கு 4 காரணங்கள் உண்டு. I want to cover this in all these 3 aspects, the spiritual aspect, the worldly aspect and the kingdom aspect. இந்த எல்லா காரியங்களிலும் நான் 3 நிலையிலே தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய நிலை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு நிலை, அல்லது உலக பிரகாரமான உங்களுடைய வேலைக்குரிய ஒரு நிலை. The first thing that we need in our life to be fruitful is that we need to take efforts to change.
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் நாம் மாறும்படி நம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். The first thing that the Lord expects from a person who wants to bear fruit is that he has to take efforts. கர்த்தர் ஒரு மனிதன் கனி கொடுக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அவன் முயற்சி செய்ய வேண்டும். In the Bible, in the book of Colossians 1st chapter 9th and 10th verse, the Bible says, இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். Yeah, the Bible says fruitful in every good work. கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது நற்கிரியைகளிலே கனிகளை தந்து and the knowledge of God. கர்த்தரை அறிகிற அறிவிலே விருத்தி Or I அடைந்து. can say it this way. வேறு விதத்திலே சொல்ல A வேண்டுமானால் person who knows God, கர்த்தரை ஒருவன் அறிந்திருந்தால் he will be fruitful. அவன் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். This can never be separated. இந்த இரண்டு காரியங்களும் நம்மால் பிரிக்க முடியாது. A person who knows God கர்த்தரை அறிகிறவன் will be fruitful. கனி கொடுக்கிறவனாய் Or இருப்பான். the person who is fruitful அல்லது கனி கொடுக்கிறவன் will know God. கர்த்தரை அறிந்தவனாய் So இருப்பான். the Bible clearly says that be fruitful in every good work. வேதம் சொல்லுகிறது நாம் செய்கிற எல்லா நற்கிரியைகளிலும் கனிகளை நாம் தர வேண்டும். Be fruitful in your job. உங்களுடைய வேலையிலே நீங்கள் கனி கொடுக்க Be வேண்டும். fruitful in your work. உங்களுடைய தொழிலிலே நீங்கள் Be கனி கொடுக்க fruitful in your வேண்டும். ministry. உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் கனி Be கொடுக்க fruitful வேண்டும். in your family. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். If you are not fruitful, நீங்கள் கனி கொடுக்காவிட்டால் we cannot increase in the knowledge of God. கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்மால் பெருக முடியாது. Because good results is what God is looking at. ஏனென்றால் நல்ல கனிகளை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Here he says, prepare. எனக்கு இங்க கர்த்தர் சொல்கிறார் ஆயத்தம் அடைந்து. Prepare for every good work. எல்லா நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமா இருக்க In English it வேண்டும். beautifully says, train yourself for good work. இங்க ஆங்கிலத்திலே இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீ நற்கிரியைகளுக்கு உன்னை நீ பயிற்சிவித்துக்கொள். Good works does not fall like that. திடீரென்று நற்கிரியைகள் வந்து விழாது. Or good results does not fall like that. நல்ல கனிகள் திடீரென்று ஒரு நாள் வந்து விழாது. People expect God to provide good results like how manna came from this sky எப்படி or heaven. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே மன்னா திடீரென்று ஒரு நாள் வந்ததோ அதே போல நற்கனிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். No, it takes step by step efforts for you to see the good result. இல்லை நீங்கள் ஒவ்வொரு அடியாக முயற்சிக்க தான் நல்ல கனிகள் நல்ல பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். For you to see good results, நீங்கள் நல்ல பலன்களை பார்க்க வேண்டுமானால் you might ask, I want to see good results. நீங்கள் கேட்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல பலனை பார்க்க வேண்டும். Where should I train myself? நான் எப்படி எங்கே என்னை நான் பயிற்றுவிக்க வேண்டும்? If God has told that God has made you or God wants you to be fruitful, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் இங்கே வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் சொன்னால், if God tells you to be fruitful, உங்களை கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னால், it means God has kept some seed inside you. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு விதையை வைத்திருக்கிறார். Without God keeping a seed inside a person, God will not look at that person and say be fruitful. கர்த்தர் ஒருவனுக்குள்ளே விதையை வைக்காமல் அந்த மனிதனை பார்த்து நீ கனி கொடு என்று சொல்ல God மாட்டார். never said be seedful. விதைகளோ அதிக விதைகளுடையவனா இரு என்று But கர்த்தர் God சொல்லவில்லை. said fruitful. கனிகளுடையவனா இரு என்று If you கர்த்தர் open a சொல்கிறார். fruit, நீங்கள் ஒரு கனியை பிரித்து பார்த்தால் there will be a seed inside that. அதற்குள்ளே ஒரு விதை இருக்கும். Similarly, God has put some seed into the life and the life of every believer. அதே ஆகவே தான் கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதையை வைத்திருக்கிறார். You have to find what is that gift. உங்களுக்குள்ளே இருக்கிற விதை என்ன என்பதை நீங்கள் கண்டறிய If வேண்டும். every believer can find what is the seed that the Lord has placed inside you, ஒவ்வொரு விசுவாசியும் உங்களுக்குள்ளே கர்த்தர் என்ன விதையை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் ஆராய்ந்து கண்டறிய வேண்டும். if you can find it, அதை நீங்கள் கண்டறிந்தால் I am very sure India will be saved very soon. நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் இந்தியா சீக்கிரமாகவே முழுமையாய் There is ரட்சிக்கப்படும். a connection between the seed that is inside you and the fruits of the kingdom of God. உங்களுக்குள்ளே இருக்கிற விதைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் கனிகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. God called up Adam and said, be productive. கர்த்தர் ஆதாமை அழைத்து பலுகி பெருகு என்று சொல்லுகிறார். God did not give Adam furnitures.
கர்த்தர் ஆதாமுடைய கரங்களிலே மேசைகளை இதெல்லாம் கொடுக்கவில்லை. But God gave him a tree. கர்த்தர் ஆதாமிடத்திலே ஒரு மரத்தை கொடுத்தார். But Adam had to make a furniture out of that tree. அந்த மரத்திலிருந்து ஆதாம் தான் மேஜைகளை செய்ய வேண்டும். Today we keep praying, asking God, give me a table and a chair. நாம் எல்லாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு டேபிள் தாங்க, எனக்கு ஒரு சேர் தாங்க என்று. We have taken the Bible in a wrong side. நாம் வேதத்தை தவறான விதத்திலே தான் புரிந்து கொண்டிருக்கிறோம். God will never give you a table and a chair. கர்த்தர் உங்களுக்கு நேரடியாக ஒரு டேபிளையோ சேரையோ கொடுக்க But மாட்டார். God will always give you a tree. ஆனால் எப்பொழுதுமே ஒரு மரத்தை உங்களுக்கு கொடுப்பார். You have to take the tree. அந்த மரத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். You have to cut the tree. அந்த மரத்தை நீங்கள் வெட்ட வேண்டும். You have to water the tree. அந்த மரத்திற்கு நீங்கள் தண்ணீர் And பாய்ச்ச you வேண்டும். have to make a table out of the tree that God has planted through a seed inside you. அந்த மரத்திலிருந்து எடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற விதையை கொண்டு நீங்கள் அந்த மரத்திலிருந்து ஒரு மேஜையோ அல்லது சேரையோ நீங்கள் செய்ய வேண்டும். Many Christians, they don't believe this fact. அநேக கிறிஸ்தவர்கள் இதை விசுவாசிக்கிறதில்லை. God did not give Adam a food, கர்த்தர் ஆதாமுக்கு ஆகாரத்தை கொடுக்கவில்லை. but he gave him vegetables. அவர் ஆதாமுக்கு காய்கறிகளை கொடுத்தார். He had to cook his food. ஆதாம் தான் உணவை சமைக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை, ஒரு தாளந்தை, ஒரு விதையை கர்த்தர் வைக்கிறார். அந்த விதையை நீங்கள் கண்டுபிடித்து அதை வளர்த்து அதை பெருக செய்து அது மரமாய் மாறும்போது அந்த விதை உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற மரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இதுதான் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற விதம். This is how God blesses a person. இப்படி தான் கர்த்தர் ஒருவதிக்கிறார். God never blesses a person when you close your eyes, God put manna, God doesn't throw it from there. போய் கண்களை மூடி முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்றால் மன்னாவை போல உங்களுக்கு வந்து விழாது. Might be in Old Testament it happened. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இது நடந்திருக்கலாம். But in New Testament period God will only give you a seed. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விதையை தான் கொடுப்பார். Amen. Amen. Today we have to find what is the seed that God has put in your life. நமக்குள்ளே கர்த்தர் என்ன விதையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். God says be fruitful. கர்த்தர் சொல்லுகிறார் கனி கொடுக்கிறவர்களாய் இருங்கள். Whom should you be? நீங்கள் யாராய் இருக்க வேண்டும்? God says be fruitful. நீ கனி கொடுக்கிறவனாய் இரு. What is your fruit? உன்னுடைய கனி என்ன? Go to the book of Proverbs 18th chapter 16th verse. The Bible says ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். Man's gift makes room for him. ஒருவனுக்கு கொடுக்கிற வெகுமதி அவனுக்கான ஒரு இடத்தை வழியை உண்டாக்கும். கர்த்தர் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த விதைதான் அவனுக்கு வழியை உண்டாக்கும். If you want God to make a way in the wilderness, வனாந்திரத்திலே கர்த்தர் உங்களுக்காய் வழி உண்டாக்க வேண்டுமானால் he will not just make it like that, அப்படியே கர்த்தர் செய்ய மாட்டார். but he will want you to use that gift to make the way in the wilderness. உங்களுக்குள்ளே கர்த்தர் என்ன விதையை வைத்திருக்கிறாரோ அதை கொண்டு அந்த வனாந்திரத்திலே வழியை உண்டாக்க கர்த்தர் விரும்புவார். Adam had to discover what was the gift that the Lord gave Adam. ஆதாமுக்குள்ளே என்ன விதை இருக்கிறது என்பதை ஆதாம் கண்டறிய வேண்டும். God wanted Adam to discover everything. ஆதாம் தான் அதை எல்லாம் கண்டறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God says his word is a lamp to our கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. தீபத்தோடைய அளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 அடி தான் இருக்கும். It doesn't give light for every long distance. அந்த தீபம் நீண்ட தூரத்திற்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்காது. God gives the seed. கர்த்தர் நமக்கு ஒரு விதையை கொடுக்கிறார். And when you look at the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பார்த்தால் it will throw a light on your path. உங்களுக்கு நீங்கள் போகிற பாதையிலே அந்த வெளிச்சத்தை நீங்கள் வைத்தால் what is the next step that you have to take? உங்களுக்கு அடுத்த அடி என்ன வைக்க வேண்டும்? That is what God tells. அதை தான் நம்ம கர்த்தர் How many சொல்கிறார். of you are ready to find out your seed and work? எத்தனை பேர் உங்களுக்குள்ளே கர்த்தர் என்ன விதையை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதற்கேற்ற முயற்சியை நான் எடுப்பேன் என்று சொல்லுகிறீங்க? Your business can be a seed. உங்களுடைய வியாபாரம் உங்களுக்கு ஒரு விதையா இருக்கலாம். Your family can be a seed. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஒரு விதையா இருக்கலாம். Your work can be a seed. உங்களுடைய வேலை உங்களுக்கு ஒரு விதையா இருக்கலாம். Your talent can be a seed. உங்களுடைய தாளந்து உங்களுக்கு ஒரு விதையா இருக்கலாம். Your communication skill can be a seed. உங்களுடைய பேசுகிற திறமை ஒரு விதையா இருக்கலாம். Or your business strategies can be your seed. உங்களுடைய வியாபார யுக்திகள் உங்களுக்கு ஒரு விதையா இருக்கலாம். Or your wisdom can be your seed. உங்களுடைய ஞானம் உங்களுக்கு ஒரு விதையா இருக்கலாம். God has given each and every person a seed for him to make a room for himself. ஆனால் நிச்சயமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர்களுடைய வாழ்க்கையை வழி உண்டாக்கும்படியாய் கர்த்தர் ஒரு விதையை வைத்திருக்கிறார். This was the first reason why people do not see fruits, because they don't take efforts to change. தங்களுடைய வாழ்க்கையிலே அநேகரால் கனிகளை காண முடியாததற்கான முதல் காரணம் தங்களுக்குள்ளே என்ன விதை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கான முயற்சிகளை எடுக்க அவர்கள் ஆயத்தமா இல்லை. The second reason why people are not able to be fruitful,
தங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியாததற்கான இரண்டாவது காரணம், when John the Baptist sees at the Pharisees and Sadducees, யோவான் ஸ்நானகன் பரிசேயரையும் சதுசேயரையும் பார்க்கும் பொழுது, they were all traveling to get baptized by John the Baptist, அவர்கள் எல்லாம் யோவான் ஸ்நானகனினால் ஞான ஸ்நானம் பெறும்படியாய் வருகிறார்கள். and it's a great news. அது ஒரு பெரிய ஒரு செய்திதான். But John the Baptist looks at these Sadducees and Pharisees and tells them, the brood of vipers. அந்த பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், விரியன் பாம்பின் குட்டிகளே, who warned you for the fire that was coming? வருகிற அக்கினிக்கு யார் உங்களை எச்சரித்தார்? See, the brood of vipers. விரியன் பாம்பின் குட்டிகள். And later he says, bring forth fruits. அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், கனி கொடுங்கள். There are two different ends that he's talking. இங்க இரண்டு வித்தியாசமான காரியங்களை அவர் பேசுகிறார். He says the brood of vipers, ஒரு பக்கத்திலே விரியன் பாம்பின் குட்டிகள் என்று சொல்லுகிறார். and later he comes and says give fruits of அதற்கு பிறகு repentance. பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், கனி கொடுங்கள் என்று. Where the fruitlessness comes in, எங்கே அந்த கனி கொடுக்காத ஒரு தன்மை வருகிறது? when we carry the brood of vipers. If you go to the when you discover about the brood of vipers, you can find that it carries a poison in its mouth. நீங்கள் விரியன் பாம்பை குறித்து நீங்கள் போய் பார்த்தால் அது தன் வாயிலே விஷத்தை கொண்டிருக்கும். Many of us want to be fruitful, but we carry something in our mouth which can spoil or which is dangerous for others. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாயிலே நாம் ஏதோ ஒன்றை சுமந்து கொண்டிருக்கிறோம், அது நாம் கனி கொடுக்காதபடி நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது. Till we carry a poison in our mouth, we can never give fruits. நம்முடைய வாயிலே நாம் விஷத்தை சுமந்து கொண்டு போகிற வரை நம்மால் கனி கொடுக்க முடியாது. Cannot be fruitful in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே யாரால் கனி கொடுக்க முடியாது? Who changes his words often. அடிக்கடி தன்னுடைய வார்த்தைகளை யார் மாற்றுகிறானோ அவனால் கனி கொடுக்க முடியாது. When he comes to church, he speaks like Jesus. சபைக்குள்ளே வரும்பொழுது இயேசுவை போல பேசுகிறது. When we go out of the church, if we speak like the old life, சபை விட்டு வெளியே போன பிறகு நாம் பழைய வாழ்க்கைக்கு போய் அதன் பழைய மனிதனை போல் நாம் பேசுவது. that was the life of Sadducees and Pharisees. அதுதான் பரிசேயனும் சதுசேயனுடைய வாழ்க்கையா That is why இருந்தது. John the Baptist called them the brood of vipers. ஆகவே தான் யோவான் ஸ்நானகன் அவர்களை பார்த்து விரியன் பாம்பின் குட்டிகளே என்று And he அழைக்கிறார். told, give fruits by changing the way you speak. Your poison should come out. நீங்கள் பேசுகிற விதங்களை மாற்றி உங்களுக்குள்ளே இருக்கிற விஷத்தை எடுத்து நீங்கள் கனி கொடுங்கள் என்று யோவான் Today, if ஸ்நானகன் you want to சொல்கிறார். be a fruitful person in your life, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டுமானால் change the way you speak. நீங்கள் பேசுகிற விதத்தை மாற்ற வேண்டும். Stop the way you speak. நீங்கள் பேசுகிற விதத்தை நிறுத்துங்கள். When you come into the church, we speak something. When we go out of the church, when there is poison in our words, then we will be barren. சபைக்குள்ளே வரும்பொழுது ஒரு விதமாய் பேசிவிட்டு சபையிலிருந்து வெளியிலே போன பிறகு விஷத்தோடு கூட பேசினால் நாம் மலடாய் தான் இருப்போம். Third reason why the barrenness comes. மலட்டுத்தன்மை வருகிறதற்கான மூன்றாவது காரணம். Let's turn to the book of Luke 13th chapter 6th to 9th verse. அப்பொழுது அவர் ஒரு உவமை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயோ, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். Okay, this is going to be an answer to many people's questions. இதுதான் அநேகருடைய கேள்விக்கு ஒரு பதிலா இருக்கட்டும். Here the owner is God. இங்கே எஜமான் தேவன். The owner of that land is God. அந்த தோட்டத்தின் எஜமான் நம்முடைய தேவன். The gardener is the Holy Spirit and Jesus. தோட்டக்காரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும். Here he says the owner of the land tells to the அந்த gardener. தோட்டத்தின் உரிமையாளர் வந்து சொல்லுகிறார். It clearly says he planted a vineyard. அவர் சொல்லுகிறார், திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். There was not one fig tree. அங்கே ஒரு அத்திமரம் இல்லை, but there were many fig trees. அங்கே அநேக Or அத்திமரங்கள் there could have இருந்தது. been many other trees. அங்கே வேறு சில மரங்களும் இருந்திருக்கலாம். It is a vineyard. அது ஒரு திராட்சை தோட்டம். But it is under the same soil. ஒரே நிலத்திலே தான் இருக்கிறது. It is under the same water. ஒரே தண்ணி தான் போகிறது. The same sunshine. அதே சூரிய வெளிச்சம் தான். The same air. அதே காற்று The தான். same church. அதே ஆலயம் The தான். same pastor. அதே போதகர் The தான். same sermon. அதே செய்தி தான். The same gardener. அதே தோட்டக்காரர் The தான். same premises. அதே இடம் தான். But this fig tree is not giving any fruits. ஆனால் இந்த
இந்த அத்திமரத்திலே கனி ஒன்றுமில்லை. The master asked the gardener, எஜமான் தோட்டக்காரனை பார்த்து கேட்கிறார், hey, I have been coming here for 3 years. 3 ஆண்டுகளா இந்த தோட்டத்துக்கு நான் வந்து போகிறேன். I have been visiting this person for 3 years. இந்த மனிதரை 3 ஆண்டுகளாய் நான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். He has not brought one soul to Christ so far. ஒரு ஆத்துமாவையும் இதுவரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரவில்லை. He has not added up a soul to the church so far. ஒரு ஆத்துமாவை கூட இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே சேர்க்கவில்லை. He is in the same place. அதே இடத்திலே தான் இருக்கிறார். Same position. அதே ஸ்தானத்திலே தான் இருக்கிறார். Same level of prosperity. அதே செழிப்பின் நிலைமை தான். Same level of increase. அதே நிலையான பெருக்கம் தான். Same lacking. அதே குறைதான். Same nothingness. அதே வெறுமை தான். If you have been there in the same place for 3 years, 3 ஆண்டுகளாய் அதே நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால், you have been barren. நீங்கள் மலடா இருக்கிறீர்கள். Here the gardener says, இங்கே தோட்டக்காரன் சொல்லுகிறார், the owner says to the gardener, எஜமான் சொல்லுகிறார், I've been coming here நான் இங்கே வந்து பார்க்கிறேன் year after year. ஆண்டர் பின் ஆண்டாய். I've been coming here in 2018. 2018ஆம் ஆண்டு நான் வந்து பார்த்தேன். I didn't see any fruits. கனியை நான் காணவில்லை. I didn't see any growth. வளர்ச்சியை நான் I didn't பார்க்கவில்லை. see any fruits and prosperity. என்ன கனியையும் செழிப்பையும் நான் I பார்க்கவில்லை. didn't see any liftment in their life. எந்த ஒரு உயர்வையும் அவருடைய I வாழ்க்கையில் didn't see காணவில்லை. any liftment or blessing in the family. அவருடைய குடும்பத்திலே எந்த ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்கவில்லை. So I went back. நான் திரும்ப போனேன். In 2019, 2019ஆம் I ஆண்டு came back நான் திரும்ப and வந்தேன். visited the same person. நான் அதே நபரை திரும்ப வந்து சந்தித்தேன். No fruits. கனி இல்லை. I went back. திரும்ப சென்றேன். 2020, 2020ஆம் ஆண்டு I've come back மறுபடியும் வந்து to பார்க்கிறேன். visit him again. இப்பொழுது திரும்பவும் வந்து பார்க்கிறேன். No fruits. கனி இல்லை. And the master says, எஜமான் I சொல்லுகிறார், don't think there is any use of this. இந்த மரத்தினாலே எந்த ஒரு பயனும் இல்லை. Today's word, let it speak to our spirit and our souls. இந்த வார்த்தை நம்மோடு கூட நம்ம ஆவியோடு கூட பேசட்டும். When was the last time that you brought a soul into the kingdom of God? நீங்கள் கடைசியா எப்பொழுது ஒரு ஆத்துமாவை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்தீர்கள்? When was the last time that you brought a new soul into the kingdom of God and to the church? எப்பொழுது கடைசியாக நீங்கள் ஒரு ஆத்துமாவை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தருடைய சபைக்குள்ளே கொண்டு வந்தீர்கள்? When was the last time that you saw a prosperity in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே கடைசியாக எப்பொழுது ஒரு செழிப்பை நீங்கள் பார்த்தீர்கள்? Here the tree, 3 years, no fruits. 3 ஆண்டுகள் கழித்தும் அந்த மரத்திலே கனி இல்லை. Today many of our lives are like that. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. Same debts, அதே கடன், same life, அதே வாழ்க்கை, same level, அதே நிலை, same losses, அதே இழப்புகள், same emptiness, அதே வெறுமை, same wilderness, அதே வனாந்திரம், same sickness. அதே வியாதி. God is speaking to each one of us. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். God wants a new beginning in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். He says, the gardener says, Jesus, the Holy Spirit says, please don't cut off this tree. தோட்டக்காரராகிய ஆவியானவரும் ஆண்டவரும் சொல்லுகிறார்கள், இல்லை இப்பொழுது வெட்ட வேண்டாம். Don't cut off this tree. இந்த மரத்தை வெட்ட One வேண்டாம். more chance. இன்னும் ஒரே ஒரு முறை. One more opportunity. இன்னும் ஒரே ஒரு One more season. ஒரே ஒரு காலம். I want to give it to this person. இந்த மனிதனுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். I want him to utilize it. நான் கொடுக்கிற அந்த தருணத்தை அந்த மனிதன் பயன்படுத்த வேண்டும் என்று This is a word into the life of many people today. இதுதான் அநேகருடைய வாழ்க்கை நிலையாக இருக்கிறது. The axe is put to the roots. கோடாரியானது வேரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. Just before it could be cut, வெட்டப்படுகிறதுக்கு முன்பாக there is a hand that is holding that axe, stopping that axe. அந்த கோடாரி வெட்டாமல் இருக்கும்படியே ஒரு கரம் அந்த கோடாரியை பிடித்துக் That is the கொண்டிருக்கிறது. hand of the Holy Spirit and my Lord Jesus அதுதான் Christ. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரமும் பரிசுத்த He ஆவியானவருடைய says, கரமும். give my son one more chance. அவர்கள் சொல்லுகிறார்கள், என் மகனுக்கு இன்னும் ஒரு காலம் Give கொடு. him one more opportunity. அவனுக்கு இன்னொரு தருணம் Give him கொடுக்க one more வேண்டும். new season. இன்னொரு ஒரு காலம் கொடுக்கலாம். You know what God does? என் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? If you want to know if God has given you that opportunity, I will tell you an understanding from this word. நீங்கள் கனி கொடுக்காமல் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு தருணத்தை ஒரு காலத்தை கொடுத்திருப்பார் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால் அது எப்படி என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். In that same verse it says, அதே வசனத்திலே வாசிக்கும் பொழுது the gardener says, தோட்டக்காரர் சொல்லுகிறார், let it alone for this year alone. இந்த வருஷமும் இருக்கட்டும், until I will dig around it. நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். I am going to dig it now. நான் கொத்த போகிறேன்.
It didn't change. It didn't change. மாறவில்லை, It didn't grow. அது வளரவில்லை. Let me take this chance. நான் இந்த முயற்சியை நான் எடுக்கிறேன். Because he didn't want the tree to be rooted out, அந்த மரம் வேரோடு கூட பிடுங்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினபடினாலே, the gardener takes the axe, தோட்டக்காரன் அந்த கோடாரியை எடுத்து he plucks it around the tree. அதை சுற்றிலும் அவர் கொத்தி போடுகிறார். He hits it. அவர் அடிக்கிறார். He is breaking it. அவர் அதை பண்படுத்துகிறார். He removes it. அவர் அதை எடுக்கிறார். Do you know why pain comes into our life? ஏன் நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வருகிறது தெரியுமா? You know why sometimes sicknesses are admitted into our life? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் வியாதிகள் அனுமதிக்கப்படுகிறது தெரியுமா? God starts to dig around the tree to make it give fruits. கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரத்தை சுத்தி ஆண்டவர் கொத்த ஆரம்பித்திருக்கிறார். He starts removing it. அவர் அங்கே குழி தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறார். He starts hitting it. அவர் அங்கே அடிக்க ஆரம்பிக்கிறார். Everything that is against the growth of it, he starts removing it. அந்த மரத்தின் வளர்ச்சிக்கு எதிராய் அங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் அவர் பிடுங்கி போடுகிறார். You've been asking God, why is this pain in my life? நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு வேதனை? Why is this challenge in my life? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த சவால்? I will tell you in the name of Jesus, there is a new opportunity that has been given into your hand. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னொரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Same garden, அதே தோட்டம், same water, அதே தண்ணி, same sunshine, அதே சூரிய but the வெளிச்சம். process changes. ஆனால் அதுடைய வழிமுறை மாறி இருக்கிறது. He will start putting fertilizers. எருகளை போட ஆரம்பிக்கிறார். Fertilizers are not so good. எரு போடுவது என்பது நல்ல காரியம் அல்ல. Have you ever smelled a fertilizer? நீங்கள் அந்த எரு போடும் பொழுது மோந்து பார்த்திருக்கீங்களா? It will smell. அது துர்நாற்றம் It எடுக்கும். is not nice. அது நன்றா இருக்காது. It is not favorable. அது நல்ல ஒரு வாசனையா It is இருக்காது. disgusting. அருவருப்பா இருக்கும். But the master's hand throws it. ஆனால் எஜமானுடைய கரங்கள் அந்த எருவை போடுகிறது. You know why? ஏன் தெரியுமா? This fertilizer is not to kill, but it is to give fruits. அந்த எரு போடுவது கொல்வதற்காக அல்ல, கன்னிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை அவர் போடுகிறார். யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ அவர்களை சுற்றி ஆண்டவர் பள்ளங்களை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். You know why? ஏன் தெரியுமா? The ground was strong. The water was not penetrating inside. நிலத்திலே தண்ணீர் உள்ளே போகவில்லை. Every other tree was blossoming. எல்லா மரமும் கனி கொடுத்து But கொண்டிருந்தது. this tree was not able to give fruit. You know why? இந்த மரத்தினால் கனி கொடுக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? The ground of that tree is very strong. அந்த மரம் இருந்த நிலமானது கடினமா இருந்தது. It was very hard. அது கடினமா இருந்தது. And God decided, oh, with this hard heart, with this hard ground, the water cannot penetrate. இந்த கடின நிலத்திலே, இந்த கடின இருதயத்திலே தண்ணீரினால் உள்ளே போக முடியாது. In this hard ground, the word of God cannot penetrate. இந்த கடின நிலத்திலே கர்த்தருடைய வார்த்தையினால் போக முடியாது. With this hard ground, God's promises cannot penetrate. இந்த கடின நிலத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உள்ளே போக முடியாது. So God takes the axe and he starts digging around and breaking the ground. ஆகவே இப்பொழுது அவரே கோடாரி எடுத்து சுற்றி அந்த கடின நிலத்தை உடைக்க He breaks his heart. அந்த இருதயத்தை உடைக்க ஆரம்பிக்கிறார். கடினமான இருதயங்களை கர்த்தர் உடைக்க ஆரம்பிக்கிறார். ஏன் தெரியுங்களா? உடைக்க ஆரம்பித்தால் தான் அந்த கடினமான இருதயத்துக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை பாய ஆரம்பிக்கும், கர்த்தருடைய ஜீவன் பாய ஆரம்பிக்கும், கர்த்தருடைய அவருடைய வாக்குத்தத்தங்கள் அதுக்குள்ளாக பிரவேசிக்க ஆரம்பிக்கும். ஹalleluya. நீங்கள் திரும்பி பாருங்க, நம் சந்தித்த வழிகளும் வேதனைகளும் அவமானங்களும் துக்கங்களும் உங்களை முடிக்கும்படியாக அல்ல, உங்களை உடைத்து கட்டும்படியாக. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. He says, give one more chance. இன்னொரு தருணம். God is giving one more chance to us. கர்த்தர் நமக்கு இன்னொரு தருணத்தை கொடுக்கிறார். Let us be a tree that bears fruits. கனி கொடுக்கிற மரமாய் நாம் இருக்க வேண்டும். I'm going to finish with this. இதோடு கூட நான் முடிக்கிறேன். First I said, முதலாவதாக நான் சொன்னேன், we don't be barren by not taking any efforts. முயற்சி எடுக்காமல் மலடா இருக்க வேண்டாம். Second, don't be barren by the wrong words. இரண்டாவதாக தவறான வார்த்தைகளினால் மலடா இருக்க வேண்டாம். Third, don't be barren by the strong ground.
மூன்றாவதாக கடின நிலத்தினாலே கடின இருதயங்களினாலே மலடா இருக்க வேண்டாம். The fourth thing I'm going to finish with is that don't be barren by not being connected with the vine. நான்காவதாக திராட்சை கொடியோடு கூட தொடர்பில்லாமல் மலடா இருக்க வேண்டாம். The barrenness comes when the branch is not connected to the vine. கிளையானது கொடியோடு கூட இணைக்கப்படாமல் இருந்தால் கனி கொடுக்காது. Let's all turn to the book of John 15th chapter 5th and 7th verse. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Here the Bible says, இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, without Christ, கிறிஸ்து அல்லாமல், without Jesus Christ, இயேசு கிறிஸ்து அல்லாமல் we can do nothing. நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. Without Jesus in our life we can do nothing. இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. We can be highly talented, நாம் அதிக தாளந்துகள் உடையவர்களா இருக்கலாம். we can be highly educated, நாம் நன்றாய் படித்தவர்களா இருக்கலாம். we can be highly influential, நாம் நல்ல அதிகாரமுடையவர்களா we இருக்கலாம். can highly be skilled, நாம் நல்ல திறமை உள்ளவர்களா இருக்கலாம். but if we are not in connection with Christ, நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படாமல் இருந்தால் we can do nothing. நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. The problem today is people are connected to the wrong source. பிரச்சனை என்னவென்றால் இன்றைக்கு ஜனங்கள் தவறான ஒரு செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். They are connected to a wrong source. தவறான மூல இடத்திற்கு அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். Instead of being connected to Christ, கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவதற்கு பதிலாக they are connected to the leaders. வேறு தலைவர்களோடு கூட They இணைக்கப்படுகிறார்கள். are connected to the business heads. வியாபார தலைவர்களோடு கூட They are இணைக்கப்படுகிறார்கள். connected to the worldly people. உலக பிரகாரமான தலைவர்களோடு கூட They are இணைக்கப்படுகிறார்கள். connected to something which is a false vine. போலியான தவறான ஒரு செடியோடு கூட அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். I tell you youngsters here, வாலிபர்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், you can be highly talented. நீங்கள் நல்ல திறமையுள்ளவர்களா இருக்கலாம். You can even do anything that you can which you imagine. நீங்க எது நினைச்சாலும் அதை நீங்கள் செய்யக்கூடியவர்களா இருக்கலாம். But end it will come to nothing. ஆனால் கடைசியிலே முடிவு ஒன்றுமில்லாமல் தான் போகும். But if you want that nothing to become everything, அந்த ஒன்றுமில்லாமை எல்லாமாக மாற வேண்டுமானால் get connected to God. தேவனோடு கூட இணைக்கப்படுங்க. எத்தனை பேர் ஆண்டவரோடு இணைக்கப்பட ஆயத்தமா இருக்கிறீங்க? The branch was connected to the vine. கொடியானது திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட்டிருந்தது. When it was connected to the vine, செடியோடு கூட இணைந்த பொழுது it took all the strength from the vine. செடியிலிருந்து அதற்கு தேவையான பலன் எல்லாம் கொடிக்கு வந்தது. It took all the energy from the vine. தனக்கு தேவையான பலன் எல்லாம் செடியிலிருந்து கொடிக்கு It took வந்தது. all the motivation that it needed from the vine. தனக்கு தேவையான உற்சாகத்தை எல்லாம் செடியிலிருந்து கொடி தனக்கு பெற்றுக்கொண்டது. I tell you, there are hundreds and thousands of motivational speakers. உலகத்திலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறார்கள். Many youngsters in this generation, at particular after this COVID season, இந்த காலத்துல இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது there is a great paradigm shift ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது among youngsters. வாலிபர்களுக்குள்ளே They are being connected, their eyes are turning towards motivational speakers. நல்ல உற்சாகப்படுத்துகிற விதமாய் மேடை பேச்சாளர்களோடு கூட அவர்கள் தங்களை இணைத்துக் They are கொள்கிறார்கள். trying to motivate themselves by saying, oh, that will inspire me. I tell you, that will take you nowhere. It can inspire you for a temporary time. இந்த மனிதன் பேசுகிறதை பார்த்தால் அந்த மனிதனை பேசுகிறதை பார்த்தால் உற்சாகமா இருக்கிறது என்று சொல்லி அவர்களோடு கூட இணைத்துக் கொள்கிறார்கள். அது கொஞ்ச நேரம் தான், ஆனால் அது உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது. It will take you to nothing. அதனாலே உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. But if you want to achieve something in your life, உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டுமானால் stop your connection with that source. அந்த ஒரு மூல ஸ்தலத்தோடு கூட இருக்கிற இணைப்பை துண்டித்து விட்டு take your branch and connect it to the vine called Jesus Christ. அந்த கொடியை எடுத்து இயேசு என்ற திராட்சை செடியோடு கூட உங்கள் கொடியை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். இயேசு என்ற கொடிக்குள்ளாக நீங்கள் இணைக்கப்படும்போது, சோர்ந்து போகும்போது அந்த கொடி உங்களை உற்சாகப்படுத்தும். நீங்கள் பலவீனப்படுத்தும் போது அந்த கொடி உங்களை தட்டி எழுப்பி நடக்க செய்யும். நீங்கள் விழுந்திருக்கும் போது உங்களை பிடிச்சு மீண்டும் எழுந்து நிற்க செய்வது என் இயேசு என்ற அந்த கொடி. எத்தனை பேர் அந்த கொடியோடு இணைக்கப்பட விரும்புறீங்க? That is the true source. அதுதான் உண்மையான நம்முடைய மூலத்தனம். If you are connected to this source, அதோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் what happens? You know what happens? என்ன நடக்கும் தெரியுமா? There was a forest.
There was a forest. ஒரு காடு ஒன்று இருந்தது. The researchers found one particular species were not growing more than 2 or 3 feet. ஒரு குறிக்கப்பட்ட ஒரு வகையானது ஒரு 2-3 அடிக்கு மேல் வளரவில்லை. And they were very surprised to see the same variety of species is not growing anywhere inside that forest. அந்த ஒரே வித வகையான மரம் 2-3 அடிகளுக்கு மேல் அந்த காடு முழுவதிலும் பார்த்தால் வளரவில்லை. So they started researching what was the problem. ஆகவே அந்த குறிக்கப்பட்ட வகையை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். What was the problem? பிரச்சனை என்ன? The problem they found was அதிலே அவர்கள் கண்டறிந்த பிரச்சனை என்னவென்றால் the plant that was planted, அங்கே நாட்டப்பட்டிருந்த அந்த மரம், around it or next to it அதை சுற்றிலும் there were a lot of trees and plants. அநேக மரங்கள் செடிகள் எல்லாம் இருந்தது. It was trying to cover it. அந்த மரங்கள் எல்லாம் இதை மூடிக்கொண்டிருந்தது. Whatever the sunshine that this plant needed, இந்த செடிக்கு தேவையான சூரிய வெளிச்சம் was getting distracted because of this branch. மற்ற கிளைகள் இதற்கு மேலே வளர்ந்து மூடினபடினாலே இதற்கு தேவையான சூரிய வெளிச்சம் இதற்கு கிடைக்கவில்லை. It was not able to get the air that it needed. இதற்கு தேவையான காற்று அதுக்கு கிடைக்கவில்லை. It was not able to grow further. அதற்கு மேலே அந்த செடிகளினால் வளர முடியவில்லை. முடியவில்லை. So the researcher decided something. ஆகவே அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முடிவு செய்தார்கள். They went and cut the branches which was trying to cover everything that stopped this plant from growing. இந்த செடி வளராதபடி தடுத்து கொண்டிருக்கிற மூடி இருக்கிற கிளைகளை எல்லாம் அவர்கள் போய் வெட்டினார்கள். They started cutting one by one. ஒவ்வொரு கிளையாக அவர்கள் வெட்டினார்கள். When they came after 6 months and saw 6 மாதங்கள் கழித்து அவர்கள் திரும்ப வந்து பார்த்த பொழுது the same tree or the plant that didn't grow for many years for 3 feet started growing quickly in next 6 months. அநேக ஆண்டுகளா 2-3 அடிகளுக்கு மேல் வளராமல் இருந்த அந்த செடியானது இப்போது 6 மாதம் கழித்து அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது நன்றாக வளர்ந்திருந்தது. You know why? ஏன் தெரியுமா? The branch that should not got connected with this plant was blocking everything that was trying to make this plant grow. இந்த செடி இணைக்கப்படக்கூடாத அந்த கிளையானது இதற்கு மேலே வளர்ந்து அதை மூடிக்கொண்டு இந்த செடி வளரக்கூடாத விதமா அதற்கு தேவையானதை கொடுக்காமல் அந்த கிளையானது தடுத்து கொண்டிருந்தது. So God took an axe again. ஆகவே மறுபடியும் ஆண்டவர் கோடாரியை எடுக்கிறார். You know why this time? ஏன் தெரியுமா? To cut the branches. கிளைகளை அவர் வெட்டுகிறார். He cuts the branches. அந்த கிளைகளை அவர் வெட்டுகிறார். He cuts everything that stops the progress. முன்னேறுவதை தடுக்கிற எல்லா கிளைகளையும் அவர் வெட்டுகிறார். Suddenly you will see people who are standing with you forgetting you. திடீரென்று ரொம்ப நாள் மறந்து போய் உங்களை ஒதுக்கி வைத்திருந்தவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். People who are standing with you moving away. உங்களோடு கூட இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். In business suddenly you will see people who are helping you vanishing. வியாபாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் இவ்வளவு நாள் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் திடீரென்று காணாமல் போவார்கள். Suddenly people who are trying to be your right hand would just vanish in a second. இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு வலது கை போல் இருந்தவர்கள் திடீரென்று மறைவார்கள். You know why? ஏன் தெரியுமா? They are blocking the light that was coming to the plant to make it grow. இந்த செடி வளரும்படியாய் வர வேண்டிய அந்த சூரிய வெளிச்சத்தை அதற்கு தேவையான காரியங்களை அந்த கிளையானது மறைத்துக் கொண்டிருந்தது. In this new season God is going to cut every branch that is blocking your progress. உங்களுடைய செழிப்பை, உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற எல்லா கிளைகளையும் கர்த்தர் இந்த காலத்திலே வெட்டி போட போகிறார். உங்களுடைய முன்னேற்றத்தை நிறுத்துகிற ஒவ்வொரு கிளைகளையும் உங்கள் பாதைகளிலிருந்து கர்த்தர் அகற்று போகிற மாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல அமைச்சலுமா இப்போ புரிகிறதா? Why people left you? ஏன் உங்களை விட்டு ஜனங்கள் போனார்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? Why people with you left you? உங்களோடு கூட நெருக்கமாக இருந்தவர்கள் ஏன் உங்களை விட்டு விலகினார்கள்? Why your friends left you? உங்களுடைய நண்பர்கள் ஏன் விலகினார்கள்? Why were people in your business leaving you? உங்களோடு கூட வியாபாரத்தில் இருந்தவர்கள் ஏன் விலகினார்கள்? Because they were blocking your progress and God wanted you to get connected with God back again. உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய வளர்ச்சியை அவர்கள் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் நீங்கள் அவர்களை விட்டு துண்டித்து நீங்கள் தேவனோடு கூட இணைய வேண்டும் என்று விரும்பினதாலே தான் அது நடந்தது. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என் வாழ்க்கை விட்டு அகற்றின ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு காரியங்களும் நல்லது. நல்ல ஆமென் சொல்லுவோமா? The branch was cut. கிளைகள் வெட்டப்பட்டது. The branch was cut. கிளைகள் வெட்டப்பட்டது. The energy was getting back connected to the source. அந்த மூலத்தனத்திலிருந்து வருகிற அந்த பலனானது, தேவையான காரியங்களானது செடியோடு கூட திரும்ப இணைக்கப்பட்டது. God
spoke to the water கர்த்தர் தண்ணீரோடு கூட பேசினார். and he brought forth the fish. அதிலிருந்து மீன்களை பிறப்பித்தார். God spoke to the darkness கர்த்தர் இருளை பார்த்து பேசினார். and he brought forth light. அதிலே வெளிச்சத்தை கொண்டு வந்தார். When he wanted to see you and me, உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கும் பொழுது God never spoke to a water. கர்த்தர் தண்ணீரை பார்த்து பேசவில்லை. God never spoke to the skies. கர்த்தர் வானங்களை பார்த்து பேசவில்லை. God spoke to himself. கர்த்தர் தன்னையே பார்த்து பேசினார். When the fish came out of the water, தண்ணீரிலிருந்து மீன்கள் பிறப்பிக்கப்பட்ட பொழுது the source of the fish is water. அந்த மீன்களுக்கான இடம் தண்ணீர். If it comes out of the water, the fish will die. தண்ணீரிலிருந்து மீன் வெளியே வந்தால் மீன் மரித்து போகும். You know why? ஏன் தெரியுமா? Because God spoke to the water ஏனென்றால் கர்த்தர் தண்ணீரோடு பேசி and he brought forth fish. அந்த மீன்களை தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு The வந்தார். life of fish is inside the water. மீனுடைய வாழ்க்கையானது தண்ணீருக்குள்ளே இருக்கிறது. God looked at the animals to bring out, he spoke to the land. கர்த்தர் அந்த விலங்குகளை வெளியே கொண்டு வர நிலத்தோடு கூட பேசினார். God spoke to the land to bring out trees. மரங்கள் வருவதற்கு கர்த்தர் நிலத்தோடு கூட பேசினார். That is why when you take this tree out of the land, it will die. ஆகவே தான் நீங்கள் ஒரு செடியோ மரத்தையோ நிலத்திலிருந்து நீங்கள் பிடுங்கினால் அது மரித்துவிடும். If you take the fish out of water, it will die. மீனை தண்ணீரிலிருந்து எடுத்தால் அது மரித்துவிடும். Similarly, if you take the roots or plants out of the land, it will die. அதே விதமாய் ஒரு மரத்தை செடியை நீங்கள் நிலத்திலிருந்து பிடுங்கினால் அது Similarly, மரித்துவிடும். you didn't come out of the breath that is inside you, didn't come out of water. உங்களுக்குள்ளே இருக்கிற சுவாசம் தண்ணீரிலிருந்து வரவில்லை. The breath that you have didn't come out of this land. உங்களுக்குள்ளே இருக்கிற சுவாசம் இந்த நிலத்திலிருந்து வரவில்லை. The breath that you have has come out of from inside the Lord. உங்களுக்குள்ளே இருக்கிற சுவாசமானது நம் தேவனுக்குள்ளே இருந்து நமக்குள்ளே வந்தது. When we get disconnected from him, அவரிடத்திலிருந்து நாம் துண்டிக்கப்பட்டால், I tell you my friend, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், you will die. நீங்கள் மரிப்பீர்கள். Spiritually you will die. ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் மரித்து This விடுவீர்கள். life will become meaningless. இந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை That is மாறிவிடும். what I wanted to tell you. இதைதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்பினேன். The fourth thing that you need to know, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நான்காவது காரியம், the most important thing that you need to மிக know, முக்கியமான ஒரு காரியம், when the branch is connected to the vine, கிளையானது செடியோடு கூட இணைக்கப்பட்டால் மட்டும்தான் it can survive. அப்பொழுது மட்டும்தான் அந்த கொடியானது. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு விலகி இருந்து காரியங்களை சாதிக்க நினைக்கிறீங்க? கர்த்தரை விட்டு பிரிந்திருந்து என் வாழ்க்கையில் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோன்னா, நான் சொல்லுகிறேன், மரித்தவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆனால் மீண்டும் கர்த்தர் நம்மளை அவரோடு கூட இணைத்துக் கொள்வாராக.